மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னா இன்னைக்கு செய்தித்தாள்கள் எல்லாம் செய்தி வந்திருக்கு. அரசு கம்யூனிகேஷன்லயும் அந்த தகவல் தான் இருக்கு. ஆனா என்ன நிரந்தர தீர்வு, அதற்கான வடிவம் என்ன அப்படிங்கிற விஷயம் இந்த தகவல் இடம்பெறல. இந்த தகவல்கள் இடம்பெறவில்லையா இல்லை இடம்பெற வேண்டாம் என்று நிறுத்தப்பட்டிருக்கா? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இவர்கள் எந்த தீர்வையும் பெரிதாக முன்வைக்க மாட்டார்கள் என்பதுதான் கடந்த காலத்திலும் இப்போது நிகழ்கிற நிகழ்வுகளும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இவர்கள் சொல்லுகிற தீர்வு என்னவென்றால், இரு நாட்டு மீனவர்களையும் பேச வைப்பது. மீனவர்களை பேச வைப்பதனால் எந்த தீர்வும் வராது. அது காலத்தை கடத்துகிற அல்லது அந்த பிரச்சனையை அவர்கள் மத்தியில் விட்டு விடுகிற ஒரு உத்தி. அது அரசு கையாளுகிற ஒரு உத்தி. மீனவர்களுக்கு இடையில் இங்கே பிரச்சனையே கிடையாது. மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனை என்பது இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்குமான பிரச்சனை அல்ல. அது ஒவ்வொரு சிறு சிறு ஊர்களுக்கு மத்தியில கூட இருக்கும் பிரச்சனை, முரண்பாடு என்பது. அதை ஒரு இரு நாட்டு பிரச்சனை என்பது இங்கே வடிவமே வேற. இங்கே இருந்து போகிற, எல்லை தாண்டி போகிற, அவர்கள் பாசையில் எல்லை தாண்டி போகிற மீனவர்களை இலங்கை கடற்படை சுடுகிறது, சுட்டு கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான தமிழ்நாட்டு மீனவர்களை, இந்திய மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கேட்பது, இதற்கு தீர்வு என்ன? இவர்கள் சுடுகிறார்கள், சுட்டிருக்கிறார்கள். சுட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை? எத்தனையோ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது, நூற்றுக்கணக்கான எஃப்ஐஆர்கள் இருக்கிறது. ஒரு எஃப்ஐஆரின் மீது கூட இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. குற்றவாளிகள் இந்திய சட்டத்தின் பிரகாரம் கொண்டு வந்து நிறுத்தப்படவில்லை. மீனவர்களை சுட்டுக் கொண்டவர்களை, 2 கேரள மீனவர்களை இத்தாலி கடற்படை சுட்டுக் கொண்ட போது இத்தாலி கடற்படை வீரர்கள் இங்கே கொண்டு வந்து சட்டத்தின் பிடியில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்கள். அப்படி ஒரு நடவடிக்கையை நாம் எதிர்பார்க்கிறோம். காங்கிரஸ் அரசு அதை செய்யவில்லை. அந்த எஃப்ஐஆரை கண்டுகொள்ளவில்லை. அந்த எஃப்ஐஆர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரே ஒரு இலங்கை கடற்படை வீரனை கூட இங்கே கொண்டு வந்து நிறுத்தவில்லை என்பது காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டு. நாங்கள் வந்தால் அந்த நிலைப்பாட்டை மாற்றுவோம் என்று சொல்லித்தான் மோடி வாக்கு கேட்டார். தமிழ்நாட்டு மீனவர்களை நம்ப வைத்தார். மோடிக்காக தமிழ்நாட்டில் தமிழருவி மணியன் போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள் அந்த கருத்தை தான் சொன்னார்கள். நாம் கேட்பது, இந்த எஃப்ஐஆர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? அதுதான் நான் கேட்பது. அதாவது அவனுடைய நாட்டினுடைய கடல் எல்லையில் மீன் பிடித்திருக்கான்னு சொல்லி தான் அவங்க துப்பாக்கி பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அதற்கு போராட்டம் பண்ணியிருக்கோம். அந்த இப்போ அந்த நாம் 1 மாதம் தான், 45 நாள் தான் ஆகிறது. இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு ஆரம்பித்ததல்ல. 74 என்றைக்கு ஸ்ரீமாவா பண்டாரநாயகோ இந்திரா காந்தியுடனான அந்த ஒப்பந்தம் கச்சத்தீவை தாரவார்க்கப்பட்டதோ அன்றிலிருந்து துவங்கியது இந்த பிரச்சனை. அதாவது இந்தியாவினுடைய இந்த தமிழகத்தினுடைய அனுமதி கூட கேட்காமல் அவர்களாக இஷ்டப்பட்டு மாற்றி ஒரு தாரை வார்த்து விட்டார்கள். இந்த கச்சத்தீவு இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான் என்பதற்கான ஆயிரம் ஆதாரங்களை நாம் கொடுத்தால், தமிழக அரசு உட்பட கொடுத்தாலும் கூட அதை அவர் இதுவரை கண்டுக்காமல் இருந்தாங்க. 74க்கு பிறகு 74 ஒப்பந்தத்தில் கூட மீன்பிடி உரிமை இருந்தது. அந்த 76 ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றினாங்க. ஒப்பந்தம் சொன்னா 2 நாட்டினுடைய உயர் அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை, அவருடைய கலந்துரையாடல், கடித போக்குவரத்தையே ஒரு ஆவணமாக பயன்படுத்தி அதுல இருந்து தான் மீன்பிடிக்கிற உரிமையை கூட, பாரம்பரிய மீன்பிடி உரிமையை கூட ரத்து பண்ணி இருக்கிறார்கள். ஆனா அந்த பிரச்சனை இவ்வளவு நாளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்டினுடைய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையினால் மட்டுமே அனைத்தையும் தீர்க்க முடியும் என்று நாங்களும் சொல்லல. இது 2 நாடுகளுடைய பிரச்சனை, ராஜரீக ரீதியால அணுக வேண்டிய ஒரு விஷயம். இது மீனவர்களுடைய ஆலோசனையும் இதுல வரவேற்கப்படுகிறது. அவர்களையும் 2 பேருமே அங்க இருக்கிற இந்திய தமிழக மீனவர்கள் இருக்கிறார்கள். 30 ஆண்டு கால பிரச்சனையை 45 நாட்கள் வந்த புதிய அரசால் தீர்க்க முடியாது அப்படின்னா தீர்ப்பதற்கான முயற்சியை எடுக்கிறோம் சொல்றோம். இந்த கட்டத்தில் தீர்க்க முடியாது, தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கிறோம். தீர்வு அப்படின்ற செய்தி அதாவது இதிலே ஒரு சில விஷயங்களே நடந்ததை பேச்சுவார்த்தையில என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் உடனுக்குடன் வெளியில சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பாதிக்கும். ஆகையினால முடிவு நிச்சயமாக தமிழக மீனவர்களுடைய நலனை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே காஷ்மீர் எல்லையிலே பாதிக்கப்படுகிறவனா இருந்தாலும் சரி, அது குஜராத்தினுடைய கடற்பகுதியிலே பாகிஸ்தானால சுடப்படுவனால இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியிலே ராமேஸ்வரத்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, அனைத்தையும் இந்தியன் பாதிக்கப்படுகிறான் என்ற வகையில் எடுத்துக்கொள்ளும். குறிப்பாக தமிழக நலனை அதிக அக்கறை கொண்ட இந்த மத்திய அரசு நிச்சயமாக இந்த பிரச்சனையிலே ஒரு சுமூகமான தீர்வை எட்டும். அதனால் கொஞ்சம் ஆகும், அவ்வளவுதான். தமிழக பகுதியிலிருந்து சென்று கைதாகக்கூடிய மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவதற்கு ஜிஎல் பெரிசுக்கும் ராஜபக்சேவுக்கும் சுஷ்மா ஸ்வராஜ் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த நன்றி போதுமானதா? இல்ல, நான் அதான் சொல்றேன். இது காங்கிரஸ் அரசு இதே நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் இடையில இந்த பிரச்சனையில பெரிய வேறுபாட்டை நான் பார்க்க முடியவில்லை. மீனவர்கள் இதுல வேறுபாடு பாக்குறாங்க, நீங்க வேறுபாடு பார்க்கல அர்த்தம் இல்ல. நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ இதில் நிரந்தர தீர்வு என்பது, அரசியல் தீர்வு என்பது நாம் முன்வைப்பதுதான். மீனவர்கள் அதுதான் முன்வைக்கிறார்கள். நாங்கள் சுடப்படுகிறோம். சுடப்படுவதற்கு, ஏற்கனவே சுட்டதற்கு என்ன தீர்வு, இனி சுடப்படாமல் இருப்பதற்கு என்ன தீர்வு, அதான் வேணும்.
நீங்க இப்போதும் 2 நாட்டு மீனவர்களையும் பேச வைப்பதில் என்ன பொருள் இருக்க முடியும்? பிரச்சனைக்கு அவர்களா காரணம்? அங்கே உள்ள மீனவர்களை இலங்கை அரசு எப்படி தூண்டுகிறது என்றால், உங்கள் வளத்தை கொள்ளையடிவதற்கு அங்கிருந்து வருகிறார்கள், அதனால் நீங்கள் விரட்டுங்கள் என்று அவர்களை தூண்டுகிறது இலங்கை அரசு. அது இலங்கை அரசுடைய சதி அங்கே வேலை செய்கிறது. அதனால அவங்களை தூண்டி விட்டு நீங்க 2 பேரும் பேசுங்கன்னா, ஏற்கனவே அவர்களை மோட்டிவேட் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் பேச விட்டா என்ன தீர்வு வரப்போகுது? ஒரு தீர்வும் வராது. ஆக அதுவும் தீர்வல்ல. நாம் கேட்பது அரசியல் தீர்வு. சம்பந்தப்பட்ட 2 பேர் பேசுறது ஒரு அடிஷனல், அதை மட்டும் தான் இவங்க முன்வைக்கிறாங்க. அதைத்தான் நீங்க அதுல என்ன பெருசா அதுல இவங்க தீர்வை காண முடியும்? அது தீர்வு ஆகுமா? முதல்ல 2 பேரும் பேசினா பிரச்சனை இன்னும் வளரும், இன்னும் கூர்மையாகும். அதுல ஒண்ணும் எத்தனை தடவை பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப வந்திருக்கிறார்கள். ஏதாவது முன்னேற்றம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கிற மீனவர்கள் தமிழர்கள் இருக்காங்கல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். அங்க இருக்கிற மீனவர்கள் தமிழர்கள் இருக்காங்க. ஆகையினால அவர்களுடைய மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை அவர்கள் காரணம் இல்லையா? நீங்க பிரச்சனைக்கு காரணம் இல்லாதவர்களை போய் பிரச்சனைக்கு காரணம் இலங்கை அரசு, இலங்கை கடற்படை. நாம் அவர்களை நோக்கி உங்களுடைய நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொல்றோம். தீர்வை நோக்கி போங்க. அந்த தீர்வு அவர்கள் சம்பந்தப்பட்ட தீர்வு, அந்த அவர்கள் சம்பந்தப்பட்ட தீர்வு அவர்களுடைய இந்த விவகாரமும் நம்மளுடைய மத்திய அரசு நடவடிக்கைகளை பார்க்கும்போது யதார்த்தமா ஒரு கேள்வி எழுது. நரேந்திர மோடி அரசு வந்த பிறகு ராஜபக்சே அரசால் கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுகிறார்கள். நரேந்திர மோடி அரசை பார்த்து அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, மன்மோகன் சிங் அரசை பார்த்து அச்சம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நரேந்திர மோடி அரசை பார்த்து அவர்களுக்கு அவ்வளவு தூரம் அச்சம் இருந்தா கைது நடவடிக்கை நடக்காம இருக்கலாமே. கைது நடவடிக்கை நடந்து இல்ல, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 9 மாதத்தில் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் இன்று 9 நாள் விடுதலை செய்கிறார்கள், அதுதான் முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க அப்படி இல்ல, 9 நாள் இல்ல, ஒரே நாள்ல விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது இதுல நீங்க நிறைய உள் விஷயங்கள் இருக்குது. ராஜபக்சே மட்டும் ஒரு சில முடிவுகளை எடுப்பதில்லை. அவருக்கு மிகப்பெரிய நிர்பந்தம் இருக்கிறது. அவர் புத்த பிக்குகள்லாம் கூட அவரை ஆட்டி வைக்கிறாங்க. அவர் இராணுவத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அவருக்கு. ஆக அவருக்கு நிறைய நிர்பந்தம் இருக்கு. நம்மளுடைய மீனவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், நாம் சர்வதேச எல்லையை கடந்து மீன் பிடிக்கிறோம், அதை நம்மளுடைய மீனவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இதை அவன் கைது பண்றதை தவறு, உடனே கைது பண்ணாம எல்லாரும் துரத்தி விட்டணும்னு முடிந்த வரையிலே அந்த அறிவுரைகளும் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பார்த்து விரட்டி அழைத்து அனுப்பிவிடுங்கள் தவறி வந்தவர்களை. நம்ம தான் தவறி போகல, நம்ம மீன் அங்க வளம் இருக்கிறது, அதனால தான் போறோம், நம்ம மீனவர்களே ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இதற்கு தீர்வு காணுவது பேச்சுவார்த்தையினால, நான் சொல்ற மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற மீனவர்களுக்கும் சமாதானம் பண்ணி, நீங்களும் இங்க மீன் பிடிக்கலாம், நாங்களும் அங்க மீன் பிடிக்கலாம், 2 நாட்டுக்கும் நடுவில் மீன் பிடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பொது ஒப்பந்தம். அது எந்த வகையிலும் கூட நான் சொல்வதை சகோதரர் ஏற்றுக்கொள்கிறாரோ அல்லது மீனவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏதாவது ஒரு வகையில் மீனவர்களுடைய அவர்கள் பாக்கெட்ல இருந்து எந்த பணமும் கொடுக்க போறதில்லை, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போறதில்லை. அவர்களை இது அந்நிய செலாவணி அதிகமாக ஈட்டிக் கொடுக்கிறார்கள். அது அனைவரும் அந்த அரசாங்கம் மீன் வளத்திற்கு என்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கோம். மீனவர் நலன் காக்க ஒரு புதிய அமைச்சகம் கூட தனியாக உருவாக்க, ஏனென்றால் வேளாண்மை கூட இருக்கிற அமைச்சகத்தில் மீனவர்களுடைய நலனுக்காக தனியாக ஒரு அமைச்சகம் உருவாக்க வேண்டும். அதை நோக்கி இருக்கிறது. அடுத்த கட்ட முயற்சியிலே, அடுத்த மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்திலே மீனவர்களுடைய நலன் பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு அமைச்சருக்கு அதிகாரத்துக்கு ஈடான ஒரு பொறுப்புள்ள ஒரு நியமிக்கிறதுக்கான ஏற்பாடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இது உடனடியாக இன்றைக்கே ஒரே 40 நாளுக்குள்ளால இது தீர்வு வரல என்று சொல்ல முடியாது. நல்ல தீர்வை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் உண்மை. அதாவது இதில் அரசியல் தீர்வு கேட்கிறோம். சுடப்பட்ட மீனவர்களுக்கு நீதி வேண்டும். முதல்ல சுட்ட இலங்கை கடற்படைக்கு தண்டனை வேண்டும். அதற்கு இந்த அரசு உருப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கச்சத்தீவு மீட்பு என்பது இதில் மிக முக்கியமான கன்னியாக இருக்கிறது. அதில் இந்த அரசு முதலிலேயே சொதப்பி இருக்கிறது. காங்கிரஸ் நிலைப்பாட்டை தொடர்ந்து இருக்கிறார்கள். இது போன்ற ஈழத்தமிழர் விவகாரம், தமிழர் நலன் சார்ந்த அத்தனை விவகாரத்திலும் முந்தைய அரசினுடைய நிலைப்பாடுகளைத்தான் இந்த அரசும் தொடர்கிறது. அதுதான் பிரச்சனை. இவர்களிடையே எந்த கொள்கை மாறுபாடும் இல்லாததனால் இதில் நாம் பெருசாக எந்த தீர்வும் இவர்கள் தந்து விடுவார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுவே உங்களுடைய இறுதி கருத்தா பதிவு செய்கிறேன். 534 உயிர்கள் இந்த விவகாரத்தில் இழந்திருக்கிறோம். பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இந்த விவகாரத்தில் இழந்திருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு என்பது விரைவில் எட்ட வேண்டும்ங்கிறதா அந்த சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வேண்டுகோள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் வந்தது நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.